ஹலோ! நைட் ஷிஃப்ட் போலாமா? என்னடா இந்த வாய்ஸ கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. இந்த சேனல்ல வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆகுது. எங்க போயிருந்த இவ்வளோ நாளா? அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? சாரி ஃபார் தட். கொஞ்சம் சில பல காரணத்தினால வீடியோ போட முடியல. ஆனா நான் இதுக்கப்புறமேட்டு ரெகுலரா வீடியோ போடுறேன். இது வந்து நான் ஆஃபீஸ் போல. அன்னைக்கு எனக்கு சாட்டர்டே லீவு. அது மட்டும் இல்லாம நல்லா கிளைமேட் சில்லுன்னு மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சுட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஸ்நாக்ஸ் மாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போஹா வந்து பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு பண்ணேன். ஏன்னா அவல் வந்து இப்ப தான் வாங்கிட்டு வந்தேன் ரீசென்ட்டா. அது வீட்ல இருந்துச்சு. இந்த போஹா மேல ரீசென்ட்டா ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு. ஸோ தட் அதுவே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னன்னா ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரன்ச்சினஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாதிரி வேர்க்கடலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கூட வந்து இப்போ பாதாம், இல்ல முந்திரி அந்த மாதிரி உங்களுக்கு கிரன்ச்சியா சாப்பிட பிடிக்கும்னா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அத ஆட் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில, பச்சை மொளகா, பெருங்காயம், வெங்காயம் அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். அந்த அவலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துரும். அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அவ்வளோ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு ஏத்த மாதிரி மஞ்சத்தூள். உங்களுக்கு கலர் வந்து கம்மியா இருந்தா போதும் அப்டின்னா, கலர் கம்மி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு நெறைய கலர் இருந்தாலே ஓகே. எனக்கு நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட பிடிக்கும்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, ஒரு 1/2 லெமன் வந்து ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டு, சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நான் இது வந்து சும்மா வீடியோக்காக சொல்லல. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்படியே சூடா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பபாய்.